ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் எப்படி திரிணாமுல் காங்கிரஸ் உடஞ்சு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் என்டிஏவோட ஐக்கியமானார்களோ அதே மாதிரி சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள் 9ல் 6 பேர் உண்மையான சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷனோட இணைஞ்சிருக்காங்க. உத்தவ் தாக்கரே அவர்கள் 2019ஆம் ஆண்டு பாஜகவோட சேர்ந்து அலையன்ஸ்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவரால் வெறும் பதவி ஆசைக்காக அவரு எதிர்கட்சிகளோட சேர்ந்து ஆட்சி அமைச்சாரு, பாஜகவை டிச் பண்ணிட்டு. அப்போ பாஜக இதை ஒரு துரோகமாக பார்த்து, மிகப்பெரிய துரோகமாக பார்த்து உத்தவ் தாக்கரேயோட பொலிட்டிக்கல் கெரியரையே முடிச்சு விடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக உத்தவ் தாக்கரேவை பினிஷ் பண்ணி விட்டாங்க. 2019ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சிவசேனாவும் பாஜகவும் அலையன்ஸ்ல போட்டி போடுறாங்க. அப்போ சிவசேனாவிற்கு 56 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவிற்கு 105 சட்டமன்ற உறுப்பினர்களும் கிடைக்கிறாங்க. என்ன அக்ரிமெண்ட்னா 2.5 இயர்ஸ் என்பதுதான் அக்ரிமெண்ட். 5 வருஷமே நான் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற அந்த பேராசையில உத்தவ் தாக்கரே பாஜகவினுடைய முதுகில் குத்திவிட்டு மகா விகாஸ் அகாடி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை அமைத்து எதிர்கட்சி உறுப்பினர்கள், இந்த அஜித் பவார் என்சிபி இருக்கு இல்லையா, அந்த என்சிபி கட்சி 54 உறுப்பினர்களை வென்றிருந்தாங்க, காங்கிரஸ் 44. சோ ஆட்சி அமைக்க தேவை 145. சோ இந்த கூட்டணிக்கு அந்த 145 அந்த மார்க்கை விட அதிகமான நம்பர்ஸ் இருந்ததுனால எதிர்கட்சிகளோட சேர்ந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒன் ஃபைன் டே ஏக்நாத் ஷிண்டே, ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர், பாலாசாஹேப் தாக்கரேவோட ரொம்ப நெருக்கமாக பழகினவர். அவர் தலைமையில பல எம்எல்ஏக்கள் உடைந்து வந்து பாஜகவோட சேர்ந்து பாஜக சிவசேனா 2 பேருமே சேர்ந்து பெரும்பாலான எம்எல்ஏக்கள் சிவசேனாவில் உத்தவ் தாக்கரே டிச் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தாங்க. ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கப்புறம் நடந்த கதை எல்லாருக்குமே தெரியும். இன்னும் ஒரு ஃபைன் டே என்சிபி சரத்பவாரோட கண்ட்ரோல்ல இருந்தது. அதுல இருந்து அஜித் பவார் பெரும்பாலான எம்எல்ஏக்களை பிரித்து கொண்டு வந்து என்டிஏவில் இணைஞ்சு துணை முதலமைச்சர் பொறுப்பு வாங்கினாரு. இதற்காக இதை மேற்கோள் காட்டுறேன்னா, நேத்திலேருந்து நிறைய பேர் பாஜக அற வழியில செயல்படல, டெமோக்ரஸியை மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முதல்ல யார் இந்த மாதிரி பீட்ரையல் பண்ணா, துரோகம் செய்தது என்றால் சிவசேனா தான், என்சிபி தான், காங்கிரஸ் தான். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அந்த எல்லையை கிராஸ் பண்ணிடுவீங்க. அந்த தார்மீகம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. பாஜக மட்டும் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்க எதிர்பார்ப்பது, அதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை கிடையாது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 9 உறுப்பினர்களை சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனில் பெற்றார்கள். அதுல 6 பேரு இப்போ உடைந்து ஏக்நாத் ஷிண்டேயோட உண்மையான சிவசேனாவோட சிம்பிள் போ அண்ட் ஆரோ, இந்த வில்லம்பு சிம்பிள் இருக்கு இல்லையா, அது ஏக்நாத் ஷிண்டே கிட்ட தான் இருக்கு. அந்த ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷனோட இணைவதற்கான கடிதத்தை லோக்சபா ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்து விட்டதாக CNN News 18 ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க. 20ஆம் தேதி அபிஷியலா வெளியில வந்து அறிவிப்பாங்க என்றும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எப்படி ஊர்ஜிதப்படுத்தப்படுது என்றால், மகாராஷ்டிரா அரசாங்கம் 6 எம்பிக்களுக்கு செக்யூரிட்டியை டைட்டன் பண்றாங்க. இது யாரு 6 எம்பிக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, திரு சஞ்சய் தேஷ்முக் அவர்கள் யவத்மால் அப்படிங்கிற பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், திரு சஞ்சய் ஜாதவ் அவர்கள் பர்பானி தொகுதியோட எம்பி, திரு சஞ்சய் தீனா பாட்டீல் அவர்கள் மும்பை நார்த் ஈஸ்ட் தொகுதியோட எம்பி, திரு நாகேஷ் பாட்டில் அஷ்டிகர் என்பவர் ஹிங்கோலி தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினர், திரு ஓம் ராஜே நிம்பல்கர் தாராஷிவ் பாராளுமன்ற தொகுதியோட உறுப்பினர், திரு பாகு சாஹேப் வாக்சுவாரே என்பவர் ஷீர்டி பாராளுமன்ற தொகுதியோட உறுப்பினர். சோ இவர்களுக்கு இந்த வியூ ஆஃப் த ரீசன்ட் ப்ராபபிள் த்ரெட்ஸ் ஆல் யூனிட் கமாண்டர்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு ப்ரொவைட் equivalent to Y plus security to the following member of parliament என்று இந்த நம்பர்ஸ்லாம் போட்டு மகாராஷ்டிரா ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் கமிஷனர் வந்து ஒரு உத்தரவு போடுறாரு. சோ இவங்க 6 பேர் தான் ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷனோட இணைஞ்சவங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தை மீறி அவர்களுக்கு ஒரு இம்யூனிட்டி கிடைக்கணும்னா 2/3 வேணும், எல்லாருக்குமே தெரியும். ஒட்டுமொத்தமாக 9 எம்பி உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன்ல அதுல 6 பேர் வந்துட்டாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் இனி செல்லாது. ஓம் பிர்லா அவர்கள் லோக்சபாவுடைய சபாநாயகர், அவரை சந்தித்து கடிதத்தையும் வழங்கிவிட்டதாக டாப் சோர்சஸ் சொல்றாங்கிற போது, இப்போ என்டிஏ நம்பர்ஸ் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து வந்த 20 எம்பிக்களை ஆட் பண்ணா 312 அப்படின்னு இருக்கிறது. 6 எம்பிக்கள் கூடுதலாக இப்போ ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன்ல உத்தவ் தாக்கரேல இருந்து ஆட் ஆகும்போது 312 + 6 318 என்டிஏவோட நம்பர்ஸ் இப்போ அபிஷியலாக உயர்ந்திருக்கு. ஸோ இன்னும் பாஜகவிற்கு தேவை 42 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு. க்ளோஸ் டு 360 வேணும். இப்போ 318 இருக்காங்க. 42 பேர் இன்னும் ஆதரவு அளிக்க வேண்டும். இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாரு யூபியோட ஒரு மினிஸ்டர், பாஜகவை சேர்ந்தவர். சமாஜ்வாடி கட்சியும் விரைவில் பிளக்க போகிறது அப்படிங்கிற குண்டை தூக்கி போட்டோன்னே நாடு முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாகுது. என்னன்னா, இப்ப இன்னும் 10 மாசத்துக்குள்ள
யூபியில எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த டைம்ல சமாஜ்வாடியை பிளந்தா 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமாஜ்வாதி கட்சிக்கு இருக்காங்க யூபியில. அப்போ 2/3 என்றால் 25க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து சேர வேண்டும். 25 பேர் சேர்ந்தாதான் இம்யூனிட்டி 2/3 அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லால இருந்து தப்பிக்க முடியும். 25 பேர் வாக்களிப்பார்களா என்ற ஒரு கேள்வியும், ஒருவேளை சமாஜ்வாடி பார்ட்டி மீண்டும் யூபியில் ஆட்சிக்கு வந்துவிட்டால் தங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்ற ஒரு குவெஸ்டனும் அந்த எம்பிக்கள் மனசுல இருப்பதனால அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திரிணாமுலுக்கு ஃபியூச்சர் இல்ல, இந்த பக்கம் வந்துட்டாங்க. உத்தவ் தாக்கரேக்கு ஃபியூச்சர் இல்ல, இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஆனா சமாஜ்வாதிக்கு ஃபியூச்சர் இருக்கிறதாக அவங்க கருதுவதால வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்றாங்க. ஆனா பாஜக மேபி டெஸ்டிங் த வாட்டர்ஸ் பண்றாங்களா? ஏன்னா ஒரு மிக முக்கிய அமைச்சர், யூபியோட நீண்ட நாள் பாஜக ஒர்க்கர், அவர் போய் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டா மேபி டெஸ்டிங் த வாட்டர்ஸ்க்காக சொல்லலாம். பாஜக டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் சமாஜ்வாதி கட்சியும் பிளக்க போகிறதா என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிய வந்துவிடும். சப்போஸ் சமாஜ்வாதி பிளந்து 25 எம்பிக்கள் கூடுதலாக ஆதரவு அளித்தால், இல்ல 27 ஆனா கூட இப்போ பார்லிமெண்ட்ல என்டிஏவோட நம்பர்ஸ் 318 என்று இருப்பது 345 உயரும். ஸோ மிச்சம் 15 தான் தேவை. இந்த 15 கூட கொஞ்சம் இந்த ஒய்எஸ்ஆர்சிபி, இந்த சிரோமணி அகாலிதள், அவங்க இவங்க அப்படின்னு சின்ன 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 கட்சியோட சேர்ந்துக்கிட்ட கூட அவங்க வந்து 360 கிட்ட நியர் பண்ணலாம். பாஜக 2/3 மெஜாரிட்டிக்கு தேவை. ஸோ சமாஜ்வாதி எய்தர் அவங்கள அப்ஸ்டெயின் பண்ண வைக்கலாம், இல்ல திமுகவை வாக்களிக்க விடாம அவங்கள அப்ஸ்டெயின் பண்ண வைக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட். ஜூலை மாதத்துல அடுத்த செஷன் கூட இருக்கு. அதுக்குள்ள அரசியல் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நம்ம அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு அப்டேட் நான் உங்களுக்கு சொல்றேன். நேத்துக்கு ஜார்க்கண்ட்ல ராஜ்யசபா எலெக்ஷன் நாடே உற்று நோக்கிட்டு இருந்துச்சு. இந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ல இப்போ பாஜகவிற்கு எப்படி மத்திய பிரதேசத்துல இருந்து கூடுதலாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி கிடைச்சாரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல இருந்து என்டிஏவோட நம்பர்ஸ் கம்மியாக இருந்த போதும் என்டிஏவுக்கான பாராளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபாவுக்கான உறுப்பினர் அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்கான நம்பர் சொல்றேன் பாருங்க. நேத்துக்கு ஜார்க்கண்ட் ராஜ்யசபா எலெக்ஷன்ல காங்கிரஸ்க்கு இன்னொரு ஷாக் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, காங்கிரஸோட வேட்பாளர் அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. நியாயமா பார்த்தா அங்க காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனா அகைன் கிராஸ் ஓட்டிங்னால மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. இது வரைக்கும் நாட்டுல 99 தடவை காங்கிரஸ் உறுப்பினர்கள் எய்தர் எம்எல்சிக்கோ இல்ல ராஜ்யசபாவுக்கோ போகும்போது கிராஸ் ஓட்டிங்னால தோற்கடிக்கப்படுவாங்க. மீண்டும் ஒரு முறை நடந்திருக்கு. இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா உண்மையான நம்பர்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஜார்க்கண்ட்ல 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்போ ஒட்டுமொத்தமாக எவ்வளவு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா 81 சட்டமன்ற தொகுதிகளில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 34 தொகுதியிலையும் காங்கிரஸ் 16 தொகுதியிலையும் வெற்றி பெறாங்க. இந்த கூட்டணியா பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், ஆர்ஜேடி, சிபிஐ எம்எல் அப்படிங்கிற இந்த பார்ட்டிலாம் சேர்ந்து, இந்த 4 கட்சி சேர்ந்து 56 உறுப்பினர்களை பெறாங்க. ஸோ ஆட்சி அமைக்க போவது ஜேஎம்எம் பிளஸ் எதிர்கட்சி கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது. பாஜக வென்றது 21 தொகுதிகள். ஏஜேஎஸ்யூ என்று பாஜக அலையன்ஸ் அவங்க வென்றது 1 தொகுதி, ஜேடியு வென்றது 1, எல்ஜேபி வென்றது 1. ஸோ ஒட்டுமொத்தமா பாஜக கூட்டணிக்கு 24, அங்க 56, இங்க 24. அதை தவிர ஜேகேஎல்எம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி அவங்க 1, ஒட்டுமொத்தமா 81. இதான் நம்பர்ஸ். 2 தொகுதிகளுக்கான வேகன்சி இப்போ ஜார்க்கண்ட்ல வருது. ஜேஎம்எம் தலைவர் திரு ஹேமந்த் சோரன் அவர்கள், ஜார்க்கண்டோட முதலமைச்சர், 2 தொகுதியுமே இவங்க வெல்ல வாய்ப்பு இருக்கு. யாரு? எதிர்கட்சி கூட்டணி. ஸோ 2 வேட்பாளரை போடுறாரு ராஜ்யசபாவுக்கு. காங்கிரஸ் சம்பந்தமே இல்லாம ஒரு வேட்பாளரை போடுறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஜேஎம்எம் ஓட கட்சி தலைவர், அங்க பிக்கர் பார்ட்னர் ஹேமந்த் சோரன் கூட கலந்து பேசாமலே ஒரு கேண்டிடேட் போடுறாரு. இவர் கோவத்துல ஹேமந்த் சோரன் அவர்கள் ரொம்ப ஆர்கியூ பண்ணாம வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. ஒரு கேண்டிடேட் வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. ஸோ 2 பேர் வந்து எதிர்கட்சி கூட்டணியில வேட்பாளராக நிக்கிறாங்க. பாஜக சார்பாக பாஜகவோட ஆதரவு பெற்ற ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் பரிமல் நத்வானி என்று பேரு, இவரை களம் இருக்கிறாங்க. நியாயமா பார்த்தா இவருக்கு இருக்கக்கூடிய ஓட்டு 24 ஓட்டு தான். என்டிஏவோட ஓட்டு ஒட்டுமொத்தமா சேர்த்தா. ஆனா 28 ஓட்டு இருந்தாதான் அங்க இருந்து ஒரு எம்பி ராஜ்யசபாவுக்கு போக முடியும். சோ ஃபர்ஸ்ட் வேட்பாளர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவோட வேட்பாளர் திரு பைத்யநாத் ராம் என்பவர் 30 வாக்குகளை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். இப்ப அடுத்ததாக பரிமல் நத்வானிக்கு 28 ஓட்டு கிடைச்சிருச்சு. 4 பேர் கிராஸ் ஓட்டிங் பண்ணிருக்காங்க. பிரணவ் ஜா என்ற காங்கிரஸ் வேட்பாளருக்கு 20 ஓட்டு தான் கிடைக்குது. ரிஜெக்டட் ஓட்ஸ் 3. சோ கரெக்டா 28க்கு 28 ஓட்டு கிடைச்சு பாஜகவோட சப்போர்ட்டட் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ராஜ்யசபாவுக்கு போயிட்டாரு. இது நேத்துக்கு ஜார்க்கண்ட்ல மிகப்பெரிய கூத்தா நடந்திருக்கு. காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, நாங்க யாரும் கிராஸ் ஓட்டிங் பண்ணல, சிபிஐ எம்எல் இருக்குல்ல அவங்க தான் கிராஸ் ஓட்டிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சிபிஐ எம்எல் என்ன சொல்றாங்க, எங்களுடைய கனவில் கூட என்டிஏக்கு நாங்க வாக்களிக்க மாட்டோம், நீங்க தான் கிராஸ் ஓட்டிங் பண்ணிருக்கீங்கிறாங்க.
ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ரொம்ப 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 கோபமா இருக்காங்க. ஏன்னா எங்களுடைய 2வது ராஜ்யசபா மெம்பரை தடுத்து நிறுத்துறது நீங்க, உங்களுடைய கேண்டிடேட்டும் தோத்து போயிட்டாங்க, இதுக்கு நாங்களாவது வேட்பாளர் போட்டு ஜெயிக்க வச்சிருப்போம், கிராஸ் ஓட்டிங் செய்தது காங்கிரஸ் தான் என்று காங்கிரஸ் மேல கடும் கோபத்துல இருக்காங்க. இந்த அலையன்ஸ் அங்க பிரேக் ஆகிற நிலைமையில இருக்கு. பக்கத்துல ஆர்ஜேடி காங்கிரஸ் அலையன்ஸ் இருக்குல்ல பீகார்ல, அதுவும் பிரேக் ஆகிற நிலைமையில இருக்கு. காங்கிரஸ் இஸ் அன்ட்ரஸ்ட் வர்த்தி அலையன்ஸ் பார்ட்னர் என்பதை ஒவ்வொருவராக உணர்ந்துகிட்டு வராங்க. ரீசெண்டா கன்க்ளூட் ஆன ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் ஒட்டுமொத்தமான ஃபைனல் டாலி பார்த்தோம்னா பாஜகவிற்கு கிடைத்த உறுப்பினர்கள் 12, டிடிபிக்கு 3, என்சிபிக்கு 1, என்பிபிக்கு 1, ஜனசேனாக்கு 1, ஜார்க்கண்ட்ல இருந்து இண்டிபெண்டன்ட் 1. ஸோ 12 + 3 + 1 + 1 + 1 + 1 19 பேர் என்டிஏவுக்கு இப்போ கிடைச்சிருக்காங்க. எதிர்கட்சிகளுக்கு காங்கிரஸ்க்கு 5, ஜேஎம்எம்க்கு 1, மிசோரம் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் என்று மிசோரம்ல இருக்கு, அதுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபாவுக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ என்டிஏவுக்கு 19, இண்டிக்கு 6. இந்த 6ல பிரவீன் சக்கரவர்த்தி 1 அன்அப்போஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல ராஜ்யசபாவுக்கு டிவிக்கு ஆதரவோட தமிழ்நாட்டில் இருந்து, அதுவும் 1. ஸோ கூடுதலாக இந்த முறை 2 ராஜ்யசபா மெம்பர்ஸ் மத்திய பிரதேஷ்லேருந்து 1, ஜார்க்கண்ட்லேருந்து 1 என்டிஏவுக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு எம்பியா பார்த்து ராஜ்யசபாவுக்காக இருக்கட்டும், லோக்சபாவுக்காக இருக்கட்டும், நாட்டிற்கு தேவையான பில்ஸ் பாஸ் பண்றதுக்காக மோடியும் அமித்ஷாவும் தங்களுடைய இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நம்மளுடைய சேனல்ல அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் காத்திருக்கு. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்டிஏவால பில்ஸை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட முடியுமா, அதுக்கான நம்பர்ஸை வருகிற பார்லிமெண்ட் செஷனுக்குள்ள திரட்டிட முடியுமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம். வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.